வணக்கம். இன்று நாம் காணாமல் போகும் பலஸ்தீனியர்களுக்கான ஈர் அரசு தீர்வு என்பதை பற்றி பார்ப்போமாக. அதாவது பலஸ்தீனியர்களுக்கென ஒரு அரசு, யூதர்களுக்கென ஒரு அரசு ஆக இரண்டு அரசுகள் பலஸ்தீனத்தில் இருக்க வேண்டும் என்ற தீர்வு தற்போது காணாமல் போகின்றதா என்பதை பற்றி பார்ப்போம். 1917 பிரித்தானியா செய்த பல்ஃப பிரகடனத்தில் அப்போதைய பலஸ்தீனத்தில் யூதர்களுக்கென ஓர் அரசும் உருவாக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. பிரித்தானியாவின் ஆட்சியின் கீழ் பலஸ்தீனம் இருந்தபோது 1920களில் பல அரபு யூத இனக்கலவரங்கள் நடந்தன. பிரித்தானியா பலஸ்தீனத்தில் உள்ள அரபு யூத மோதல் தொடர்பாக பல ஆணைக்குழுக்களை அமைத்திருந்தது. அதில் 1930களில் அமைக்கப்பட்ட பீல் ஆணைக்குழு இந்த ஈரரசு தீர்வை, அதாவது பலஸ்தீனத்தில் யூதர்களுக்கென ஒரு அரசும் அரபுகளுக்கென ஒரு அரசும் இருக்க வேண்டும் என்ற தீர்வை முன்வைத்தது. அந்த முன்மொழிவை அரபு மக்களும் அரபு நாடுகளும் அந்த பலஸ்தீனத்தில் ஒரு யூதர்களுக்கென ஒரு அரசு உருவாக்கக்கூடாது, அது பின்கதவால் பிரித்தானியா செய்கின்ற சதி நடவடிக்கை, யூதர்களுக்கென ஒரு அரசை உருவாக்க செய்கின்ற சதி நடவடிக்கை என அரபுக்கள் பலர் அதை எதிர்த்திருந்தனர். தற்போது மேற்கு கரை, காசா நிலப்பரப்பு, இஸ்ரேல் என அடையாளமிடப்படும் பிரதேசங்கள் அப்போது பலஸ்தீனம் என ஒரு நாடாக இருந்தது. அது 1947 ஆண்டுக்கு முன்னர் அதுதான் நிலையாக இருந்தது. அந்த பிரதேசம் முழுவதும் அரபுக்களின் பிரதேசமே என அரபுக்கள் கருதுகின்றனர். அந்த பிரதேசம் முழுவதும் அரபுக்களின் பிரதேசமே என அரபுக்கள் கருதுகின்றனர். இஸ்ரேலியர்கள் தங்கள் ஆதிகால அரசு இருந்த இடம்தான் அந்த நிலப்பரப்பு என கருதுகின்றனர். 1947 முன்னர் ஈர் அரசல்ல ஒரே அரபு அரசு என அரபுக்கள் கருத யூதர்கள் ஈரரசு தீர்வு என்றனர். இன்று ஈரரசு தீர்வு என பலஸ்தீனியர்கள் சொல்ல, இன்று ஈரரசு தீர்வு என பலஸ்தீனியர்கள் சொல்ல, யூதர்கள் ஒரே ஒரு அரசு தான், அது யூத அரசு தான், பலஸ்தீனியர்களுக்கு என்ன ஒரு அரசு இருக்கக்கூடாது என்று வாதிடுகிறார். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து அனுசரணை வழங்கி ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம், அதில் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்துதான் அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தது. அந்த கூட்டத்தில் ஈரரசு தொடர்பாக பலர் வலியுறுத்தினர். அதில் பிரித்தானிய வெளியுறவுத்துறை செயலர் தமது நாடு, அதாவது பிரித்தானியா, ஈரரசு தீர்வை சாத்தியப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் ஈரரசு தீர்வை 2025 ஆகஸ்ட் மாதம் வலியுறுத்துவதால் அந்த ஈரரசு தீர்வு என்பது மீண்டும் பேசப்படுகின்றது. 1990களில் அரபு இஸ்ரேல் அமைதி முயற்சி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. பல போர்களின் பின்னர் அந்த அமைதி முயற்சி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் முதல் கட்டமாக ஸ்பெயின் தலைநகர் மெட்ரிட்டில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. பலஸ்தீனிய விடுதலை இயக்கமும் இஸ்ரேலும் ஒரு தரப்பை மறுதரப்பு அங்கீகரிப்பது என்றும் ஒருவரை ஒருவர் தாக்குவதை நிறுத்திக் கொள்வதாகவும் அங்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது. 1995 இரண்டாம் ஒஸ்லோ உடன்படிக்கை எகிப்தில் கையொப்பமிடப்பட்டது. அதன்படி மேற்கு கரையிலும் காசாவிலும் பலஸ்தீனியர்களுக்கென ஒரு அரசு உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஒஸ்லோ உடன்படிக்கையின்படி மேற்கு கரையிலும் காசா நிலப்பரப்பிலும் பலஸ்தீனியர்களுக்கென ஒரு அரசு உருவாக்கப்பட வேண்டும் என ஒத்துக்கொள்ளப்பட்டது. 1933 ஆண்டில் பல உலக நாடுகள் ஜெனீவாவில் கூடி அரசு தொடர்பாக ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மரபொழுங்கை முன்வைத்தன. அதன்படி முதலாவதாக நிலையான மக்கள் தொகை இருக்க வேண்டும். அதாவது ஒரு அரசுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளில் முதலாவது நிலையான மக்கள் தொகை இருக்க வேண்டும். அந்த அரசுக்கு அடுத்த தன்மை அந்த அரசுக்கென ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு ஆட்சி முறைமை அங்கு இருக்க வேண்டும். நான்காவது, மற்ற நாடுகளுடன்
உறவுகளை வைத்து கொள்ளும் திறன் அந்த அரசுக்கு இருக்க வேண்டும். அப்போ நிலையான மக்கள் தொகை, வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு, ஆட்சி முறைமை, மற்ற நாடுகளுடனான உறவுகளை வைத்து கொள்ளும் திறன், இந்த 4 உரிய ஒன்றுதான் அரசு என பல நாடுகள் இந்த ஜெனீவா தீர்மானத்தில் முடிவு செய்தன. ஒஸ்லோ உடன்படிக்கைகள் பின்னரும் பலஸ்தீனிய மக்களின் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பை சட்டவிரோத யூத குடியேற்றங்கள் மூலம் சிதைக்கும் முயற்சியில் அன்றிலிருந்து இஸ்ரேல் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஒஸ்லோ உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டமைக்காக இஸ்ரேலிய தலைமை அமைச்சர் இசாக் ரபின் 1995 நவம்பரில் யூத தீவிரவாதி ஒருவரால் கொல்லப்பட்டார். ஈரரசு தீர்வை ஏற்க தயங்கிய ஜசீர் அரஃபாத் 2004 சதிகாரர்களால் கொல்லப்பட்டார். பலஸ்தீனியர்களுக்கென ஓர் அரசு இருப்பதை ஏற்றுக்கொண்டவைக்காக இஸ்ரேலிய தலைமை அமைச்சரும் கொல்லப்பட்டார் என்பதை பார்க்கும்போது இருதரப்புக்கும் இடையில் தீர்வு தொடர்பான நிலைப்பாட்டில் உள்ள அந்த இடைவெளியின் அகலம் புரியும். 1995 2ஆம் ஒஸ்லோ உடன்படிக்கை எகிப்தில் கையொப்பமிடப்பட்டது. அதன்படி மேற்கு கரையிலும் காசாவிலும் பலஸ்தீனியர்களுக்கென ஓர் அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. 1994 யசீர் அரஃபாத், சைமன் பெரஸ், இசாக் ரபின் ஆகியோருக்கு இந்த ஒஸ்லோ உடன்படிக்கைகளுக்காக நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. ஆனால் ஈரரசு தீர்வு வரவே இல்லை. நோபல் பரிசுக்காக பலஸ்தீன விடுதலையை பலி கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி இன்றும் கேட்கப்படுகின்றது. பலஸ்தீனம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பலஸ்தீனியர்களை வஞ்சிக்கப்பட்ட வரலாற்றை கூறுகின்றன. 1947 நிறைவேற்றப்பட்ட முதலாவது தீர்மானமே 2 அரசுகளை பற்றியதே. அந்த தீர்மானத்தில் தான் அந்த தீர்மானம் 181 1948 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 181 படி ஒரு நாடாக இருந்த பலஸ்தீனத்தை யூதர்களுக்கென ஒரு நாடாகவும் அரபுக்களுக்கு ஒரு நாடாகவும் பிரித்து கொண்டது. ஐக்கிய நாடுகள் சபை தான் அதை பிரித்து வைத்தது. அப்போது இஸ்ரேல் என்ற நாடும் உருவாக்கப்பட்டது. 1967 நடந்த 6 நாள் போரின் பின்னர் தீர்மானம் 2042 ஐக்கிய நாடுகள் சபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும், இஸ்ரேல் தான் ஆக்கிரமித்த பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும் எனவும், நிரந்தர அமைதி அங்கு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அந்த இரண்டும் இதுவரை நடக்கவில்லை. 1979 தீர்மானம் 446 பலஸ்தீனியர்களுடைய மண்ணில் செய்யப்பட்ட யூத குடியேற்றங்கள் சட்ட விரோதமானவை என பிரகடனப்படுத்தப்பட்டது. 2003 தீர்மானம் 1515 அதன்படி மோதல் நிறுத்தம் வலியுறுத்தப்பட்டது. 2 அரசுகளும் சமாதான சகவாழ்வு வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தியது. 2016 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 2334 படி யூத குடியேற்றங்கள் சட்ட விரோதமானவை என மீளவும் வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் புதிய யூத குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்தியது. 2024 ஜூலை மாதம் 19 பன்னாட்டு நீதிமன்றம் இஸ்ரேல் மேற்கு கரையிலும் எருசலத்திலும் செய்த குடியேற்றங்கள் சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பு வழங்கியது. அதற்கு பதிலளித்த பெஞ்சமின் நெத்தன்யாகு, யூதர்கள் தங்கள் நிலத்தில் குடியேறுவது ஆக்கிரமிப்பாக கருதப்படக்கூடாது என்றார். அதாவது அவரை பொறுத்தவரையில் முழு பலஸ்தீனமும் யூதர்களுடைய பிரதேசம், அங்கு தாங்கள் குடியேறுவதை சட்டவிரோதமானது என யாரும் கூற முடியாது என்பதாகும். மேற்கு கரையில் 5 லட்சம் யூதர்களும் கிழக்கு எருசலத்தில் 2,33,000 யூதர்களும் தற்போது குடியேற்றப்பட்டுள்ளனர். 1967 பின்னர் இஸ்ரேல் செய்த நில ஆக்கிரமிப்புகளும் எல்லாம் பலஸ்தீனியர்களுக்கென ஒரு அரசு உருவாக்குவதை சாத்தியமற்றதாக்குகின்றதையே நோக்கமாக கொண்டது. இப்போ தொடர்ச்சியாக யூதர்களை அங்கு குடியேற்றுவதன் மூலம் அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அரபுக்களுக்கு என்றில்லை, எல்லாம்
ஒரு கரையான் அரித்தது போல யூத குடியேற்றங்கள் அங்கு செய்து ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பை இல்லாமல் செய்வதில் இஸ்ரேலியர்கள் வெற்றி கண்டு கொண்டே இருக்கின்றார்கள். 1967 ஆண்டு போருக்கு முன்னர் ஜெருசலம் நகர சபை 7 சதுர கிலோமீட்டரை மட்டுமே கொண்டிருந்தது. தற்போது அது 70 சதுர கிலோமீட்டராக விரிவாக்கப்பட்டுள்ளது. இப்போ இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை இதன் மூலம் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 1949 ஆண்டு உலக நாடுகள் கையொப்பமிட்டு உருவாக்கிய ஜெனீவாவின் 4வது உடன்படிக்கையின்படி ஆக்கிரமித்த ஒரு நாடு அந்த தான் ஆக்கிரமித்த பிரதேசத்தில் தனது மக்களை கொண்டு போய் குடியேற்ற முடியாது. யூத மக்களில் 3/2 பகுதியினர் பலஸ்தீனியர்கள் இனக்கொலை செய்வதற்கு ஆதரவு வழங்குகின்றனர். மேற்கு கரை என்பது தமது முன்னோர்கள் வாழ்ந்த ஜூடியா என்ற பிரதேசமாகும் என யூதர்கள் கருதுகின்றனர். தமது நிலத்தை தாம் மீள கைப்பற்றி ஆள வேண்டும் என்பதே தீவிரவாத யூதர்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. காசா நிலப்பரப்பில் யூதர்களை மீள் குடியேற்றம் செய்வதற்கு அரைப்பங்கு இஸ்ரேலியர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றனர். மொத்தமாக மேற்கு கரையில் 2.7 மில்லியன் பலஸ்தீனியர்களும் 6,70,000 குடியேற்றப்பட்ட யூதர்களும் வாழ்கின்றனர். அதில் 3 மில்லியன் பலஸ்தீனியர்களையும் 500,000 அத்துமீறி குடியேற்றப்பட்ட யூதர்களையும் கொண்ட பகுதியை இஸ்ரேலிய ஆட்சியுடன் இணைக்கும் ஒரு கடப்பாடற்ற சட்டம் ஒன்று 2025 ஆண்டு ஜூலை மாதம் 30 இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதாவது இஸ்ரேலுடைய அரசை மேலும் பல நிலப்பரப்பில் விரிவாக்குகின்ற நோக்கத்தை அந்த சட்டம் கொண்டிருக்கின்றது. 1979 ஆண்டு கேம்ப் டேவிட் ஒப்பந்தம், 1990களில் செய்த ஒஸ்லோ பேச்சுவார்த்தை, 2020 ஆண்டு செய்த ஏப்ரஹாம் உடன்படிக்கை எல்லாம் பலஸ்தீனியர்களை நாடற்றவர்களாக செய்யப்பட்ட சதிகளே. இதன் பின்னணியில் இருந்த வெள்ளைத்தோள்களை இஸ்ரேலியர்களும் மற்ற உலக மக்களும், அதாவது விடுதலை வேண்டியிருக்கின்ற மக்களும் அடையாளம் கண்டு அதற்கேற்ப நடக்க வேண்டும். பலஸ்தீனியர்களுக்கு என ஓர் அரசு உருவாக்கப்படுவதாயின் 6,70,000 யூதர்கள் மேற்கு கரையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். பலஸ்தீனியர்களுக்கென ஓர் அரசு உருவாக்கப்படுவதாயின் 6,70,000 யூதர்கள் மேற்கு கரையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இஸ்ரேலியர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான படை வலிமை இடைவெளியை பார்க்கும்போது அது செய்வது சாத்தியமற்ற ஒன்று என தெரிகின்றது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது 2 அரசு கொண்ட ஒரு தீர்வுக்கு இஸ்ரேல் உடன்பட மாட்டாது. இனி அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்றே தெரிகின்றது. சர்வதேச சமூகம் எமக்கு நீதி பெற்றுத்தரும் என நம்புபவர்கள் சர்வதேசம் என்றோ சர்வதேச சமூகம் என்றோ எதுவும் இல்லை என்பதை உணர வேண்டும். அதுதான் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கைகள் எந்த ஒரு தீர்வையும் பலஸ்தீனியர்களுக்கு கொடுக்காமல் ஒரு இனக்கொலைக்கு வழிவகுத்த தீர்வாகத்தான் அந்த ஒஸ்லோ உடன்படிக்கைகள் அமைந்தன என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.